कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले तु गोविन्द प्रभाते करदर्शनम्. நாம் பொதுவாக காலையில் கண் விழித்தவுடன் தெய்வ திருவுருவப் படங்களை கண்டு நாளை தொடங்க நினைப்போம். ஆக்கல் காத்தல் அனைத்தையும் செய்யும் தெய்வங்கள் நமது உள்ளங்கைகளிலேயே இருப்பதாய் கண்டு வழிபட விஷ்ணு புராணம் சொல்லும் ஸ்லோகம்தான் இது. உள்ளங்கையின் உச்சியில் செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மி வசிக்கிறாள். உள்ளங்கையின் நடுவில் கல்வி ஞானத்தையும் தரும் சரஸ்வதி வசிக்கிறாள். உள்ளங்கையின் அடிப்பகுதியில் காக்கும் கடவுளான கோவிந்தன் உரைகிறான். அப்படிப்பட்ட கைகளை விடியற்காலையில் தரிசித்து லக்ஷ்மி சரஸ்வதி கோவிந்தனை தியானிக்க வேண்டும். அடுத்து நாரத புராணத்தில் அதிக ஆயுள் செல்வம் வெற்றி எல்லாவற்றையும் பெற விரும்புபவர் பார்வதி தேவியின் மகனான கணபதியை தலையால் வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. விநாயகரின் சக்தி வாய்ந்த 12 நாமங்களை சொல்லி வழிபட வேண்டும். எப்படி என்றால், முதலில் அவரை வளைந்த தந்தம் கொண்ட வக்ரதுண்டனாகவும், இரண்டாவதாக ஒரு தந்தம் கொண்ட ஏகதந்தனாகவும், மூன்றாவதாய் சிறந்த கண்களை கொண்ட கிருஷ்ண பிங்காட்சனாகவும், நாலாவதாய் யானை முகத்தானாக கஜவக்திரனாகவும், ஐந்தாவதாய் அகன்ற பெரிய வயிறுடையவனாக லம்போதரனாகவும், ஆறாவதாய் எதிரிகளுக்கு கொடூரமான விகடனாகவும், ஏழாவதாய் தடைகளை நீக்கும் விக்னராஜனாகவும், எட்டாவதாய் சாம்பல் நிறத்தோனாய் தூம்ரவர்ணனாகவும், ஒன்பதாவதாய் நெற்றியில் பிறை கொண்ட பாலச்சந்திரனாகவும், பத்தாவதாய் தடைகளை நீக்கும் தலைவனாக விநாயகனாகவும், 11ஆவதாய் சிவபெருமானின் படைத்தலைவனாய் கணபதியாகவும், 12ஆவதாய் யானை முகம் கொண்ட கஜானனாகவும் விளங்கும் கணபதியை விடியற்காலை நண்பகல் மற்றும் அந்தி வேளையில் இந்த 12 நாமங்களையும் உச்சரித்து வழிபடுவோருக்கு ஒருபோதும் தோல்வியோ தடைகளோ இன்றி வெற்றி பெற்று உன்னதமாய் வாழ்வார்கள். प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरे नित्यम् आयुः कामार्थसिद्धये. प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजेन्द्रं धूम्रवर्णं तथाष्टमं नवमं बालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादश एतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं प्रभो.